ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் கப்பி. ஸோ ஃபுல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 120 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் குட்டி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் குட்டி போகிற மாதிரி இருக்கும். பேர் வந்து 120 ரூபா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கப்பின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபுல் ப்ளூ மாதிரி இருக்கும். நல்லா அந்த ப்ளூ இது நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்றைக்கி வந்து எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் ரெகுலராக கிடைக்கிற கப்பி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கப்ளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்டேட் பண்ண சொன்னீங்க. ஆக்சுவலாக கப்ளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 8 என்னமோ தான் கப்ளான்ஸ் வந்து ஸ்டாக் இருக்குது. பட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்ளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பிளான்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு கப்ளான்ஸ் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பிளான்ட்டோட 10 ரூபா 15 ரூபா தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ அதிகபட்சம் 20 ரூபாய்க்கு கொடுப்போம் ஏதாவது நல்ல பிளாஸ்டிக் பிளான்ட்டாக இருந்தால். பட் அதை விட்டுட்டு கப்ளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா கொடுத்து வாங்குறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். பட் ரொம்ப சந்தோஷம். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே மாதிரி வச்சோம்னா நல்லா உங்களுக்கே தெரியும் எப்படி வளருது எல்லாமே. ஒரு பேசிக் லைட் கொடுத்தாவே நம்ம நான் CO2 பிளான்ட் தான் எல்லாமே மேக்ஸிமம் வச்சுருப்போம். ஒரு பேசிக் லைட் கொடுத்தாவே நல்லா பச்சை பசேன்னு வளரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிருக்கோம். வேறு என்ன அப்டேட்டாக இருக்கிற ஃப்ளோரான் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணுறோம். நல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரவேற்பு கொடுத்தீங்க. ஸோ எப்பயுமே நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கிறது தான் ஃப்ளோரானை பொறுத்த வரைக்கும். பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபான்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பேர் 30 ரூபா 25 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கப்பி நிறைய பேர் அப்டேட் கேட்குறீங்க. ஸோ கப்பி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பேர் புக்கிங்கில் இருக்காங்க, எல்லாமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ அது முடிஞ்சால் தான் நாங்கள் கப்பி அப்டேட் போட முடியும். ஓகேங்களா, நேற்றுக்கு போட்டதுலேருந்து ஆர்டர் வேணால் பண்ணுங்கள். இன்னும் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் புக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் நாளைக்கு ஒரு அப்டேட் போடுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அப்டேட் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்கினாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த மாஃப் 200 ரூபா தாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிலாம் போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. இந்த மாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த எல்லோ மாஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கோல்டன் மாஃப்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் கோல்டன் மாஃப்னு சொல்லிட்டுருக்கீங்க. அது கோல்டன் மாஃப்ங்கிறதே எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. இதுதான் அதுவான்ட்டு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இதாச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக இது 45 ரூபான்னு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கேன் 2 பீஸு. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டாங்க ப்ரோ 45 ரூபா தானா, 2 பீஸ் 45 ரூபா தானா அப்படின்ட்டு. நான் ப்ரீடிங் சைஸே ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருந்தேங்க. அதுவே 45 ரூபா தான் கொடுத்துட்ருப்பேன். என்னன்னா இப்போ டிஸ்பிளே நிறைய பேர் டேங்கில் போட்டு வளர்க்குறதுக்கோசரம் கேட்குறேன். ஆனால் ப்ரீடிங் சைஸ் போட்டால் டெய்லில் கிழிஞ்சு அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சின்னதாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து கேட் பீஸ் 2 பீஸ் வந்ததுன்னா இது 90 ரூபாய் சொல்லி கொடுக்குறோம். இது வந்து கொஞ்சம் அதாவது பெருசு கேட் பீஸ் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. அது எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன, ஸோ பீட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 110 ரூபா பீட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே 110 ரூபா பீட்டா. இதெல்லாமே 110 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் பார்த்துட்டு வரணும் ப்ரோ, நான் ஆன்லைன் பார்த்துட்டு வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் பார்கெயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் வீடியோ பார்த்துட்டு வரேன் ப்ரோ அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு வரேன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபென்ட் இயர் அந்த மாதிரி பீட்டாலும் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் நான் அந்த நம்ம கடையில் அப்டேட் பண்ணுவேன், நான் யூடியூப்ல அப்டேட் பண்ண மாட்டேன். ஏன்னா சில டைம் வந்து கப்பி தான் மெஜாரிட்டியாக அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த டைம்ல வந்து திடீர்னு வந்து நிறைய பேர் எலிஃபென்ட் இயரை பார்த்துட்டு ப்ரோ இந்த கப்பி 110 ரூபா, இந்த பீட்டா 110 ரூபா அப்படின்னு கேட்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பீட்டா இதெல்லாம் வந்துன்னா பை 3 get 1 ஆஃபர் போட்டிருந்தோம். பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்ன்னு சொல்லிட்டு வரும். இதுக்கும் நல்ல வரவேற்பு தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள் பேங்கில் நம்ம மெயின் பிரான்ச் எப்பயுமே டக்குன்னு காலியாயிரும். நம்ம நாடார்மேடு பிரான்ச் அப்டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் கண்டிப்பாக நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதுவும் ஒரு அப்டேட் பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் என்ன எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணலான்னு தான் அது வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கப்பி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இப்போதைக்கு இல்லை. இங்கே எல்லாமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ அதனால் எதுவும் இல்லை. நாளைக்கு எல்லாமே கப்பி அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் போய் 40 ரூபாய் கொடுக்குறோம். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கவர் போட்டால் கிழிச்சிருங்க. அதனால தான் நம்ம பெருசோ சின்னதோ எல்லாமே ஈக்குவலான ப்ரைஸில் தான் கொடுப்போம். ப்ரைஸ் பெருசு இருந்தாலும் எங்களுக்கு எந்த ப்ரைஸ் கொடுக்குதோ அந்த ப்ரைஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பெருசு ப்ரோ இது வந்து ரேட் அதிகம் கொடுக்கணும். அதே மாதிரி இது வந்து சின்ன பசங்க ரேட் அதிகமாக சொல்லணும், பெரியவங்க நாங்கள் ரேட்டு கம்மியாக சொல்லணும் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே ஒரே ரேட்டு. நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே இந்த ப்ரைஸ் சொல்லி வாங்கிடுங்க. நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ஐடிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஏஜேஎல் அக்வாரியம் சொல்லிட்டு. நம்ம ஐடின்னு சொன்னாவே மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஏஜேஎல் அக்வாரியம் சொன்னாவே தெரியும். பட் இருந்தாலும் வந்துன்னா நான் புதுசாக வரவங்க சென்னிமலை போகிற பஸ்ஸு அதாவது ஏறி 11 நம்பர் வரும். ஓகேங்களா, ஏறி நீங்கள் ஐடி ஸ்டாப்னு சொல்லி கேட்டாங்கன்னா மெயின் ஸ்டாப்லேயே இறக்கி விடுதா. பஸ் அங்கே தான் நிற்கும் பாருங்கள். மெயின் ஸ்டாப்பே அதுதான். ஓகேங்களா, ஐடி ஸ்டாப்பே அதுதான். ஸோ அங்கே இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டோன்னே நம்ம கொஞ்சம் தூரத்தில் இந்த சைடு நடந்து வந்தீங்கன்னா இந்த ஆர்ச் இருக்கும். ஸோ ஐடி ஆர்ச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடியே நம்ம கடை இதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் சொல்லணும். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி ஒரு அப்டேட் பண்ணாத காரணம் என்ன, காலைல செம்ம வேலை என் காலையிலேருந்து. ஸோ எல்லாமே வந்து பார்சல் போட அதுக்கப்புறம் வந்து
கொஞ்சம் அட்டன் பண்ண அப்படின்னே இருந்தோம், அதனால தான் வீடியோ போட முடியல. பட் இருந்தாலும் நான் வந்துன்னா கப்பி நேற்றுக்கு அப்டேட் பண்ண எல்லா கப்பியுமே இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள். இதோட வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து கொய்டம் போய் வந்து பார்த்தீங்கன்னா இது நாட் ஃபார் சேல் தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஆசைக்கோசரம் வளர்த்துனேன், ஒருத்தருக்கோசரம் தான் எடுத்தேன். அவர் வாங்கிட்டாருன்னா அவ்வளோதான், ஓகேங்களா. சேல் வந்து பெருசாக பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா 450 ரூபா. இங்கே ஓப்பனாக சொல்ல போனால் இது வந்து 450 ரூபா. இது வந்து எக்ஸாட்டிக் கப்பி, அது உங்களுக்கே தெரியும், ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்கும். பட் பீஸ் அப்புறங்க நான் இந்த மாதிரி கப்பி எடுக்கும்போது குட்டி எடுத்து நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக, ஏன்னா குட்டி வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 40 குட்டி பக்கம் வந்துருச்சு. ஸோ அதுவுமே பெருசாகிடுச்சுன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்ததுன்னா நானே ப்ரீட் பண்ணி செல் பண்ணும்போது கம்மியாக தான் கொடுக்க பார்ப்பேன், கம்மியாக தான் கொடுப்பேன், ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு டம்பர் கொடுத்தோமோ, ஸோ எந்த அளவுக்கு வேறு கப்பி கொடுத்தோமோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்குறேன். பட் நம்ம வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் வராது, ஓகேங்களா. அதையும் சொல்லிடுறேன். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.